ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கலாம். நம்ம கோமதி இருந்துட்டு தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட்ஸ், பலகாரம், சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கூட்டமா உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அரசு இருந்துட்டு நம்ம மயில் கிட்ட இங்க பாருங்க நீங்க தீபாவளிக்கு படத்துக்கெல்லாம் போறதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு யதார்த்தமா 2010 நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரே ஒரு தடவை படத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம மீனா இருந்துட்டு அப்போ உங்களுக்கு 30 வயசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ தெரியாம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி மலிப்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சரவணன் இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இவளுக்கு என்னோட வயசு அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட்ஸ், பலகாரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துறாங்க. கொடுத்த உடனே எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அலங்காரமா ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணனுக்கு மைண்ட்ல வந்து அந்த விஷயமே ஓடிட்டே இருக்கிறதுனால நம்ம மயில் கிட்ட போயிட்டு இங்க பாரு மயில், உன்னோட ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மயில இருந்துட்டு உங்களுக்கு எதுக்காக ஆதார் கார்டு வேணும்? ஒரு வேலைக்காக ஆதார் கார்டு வேணும், இப்போ எனக்கு ஆதார் கார்டை எடுத்து கொடு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட மயில் இருந்துட்டு இங்க பாருங்க, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, அதுக்கப்புறமா நான் அப்புறமா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தேன் நம்ம சரவணன் இருந்துட்டு கண்டிப்பா இவகிட்ட கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டா, நம்ம போயிட்டு மாமனார்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு. கடைக்கு போன உடனே நம்ம மயிலோட மாமனார் இருந்துட்டு கடையில உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பேகிறது. என்ன பண்றது, அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்ம ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னா நம்ம போய் பேசி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம மயிலோட அப்பா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மாமா, நான் மயில தீபாவளிக்கு சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். அந்த இடத்துக்கு போனா ஆதார் கார்டு கேட்பாங்க. இப்போ மயில்கிட்ட ஆதார் கார்டு கேட்டா கண்டிப்பா அவளுக்கு டவுட் வந்துடும் இல்லையா, அதனால அவளுக்கு சர்ப்ரைஸா கொடுக்க முடியாது. அதனால அவளோட ஆதார் கார்டு எனக்கு எப்படியாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே மாப்பிள்ள என்கிட்ட தான் இருக்கா அவளோட ஆதார் கார்டு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்த உடனே பயங்கர சந்தோஷம். நம்ம யாருக்கு நம்ம சரவணனுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அந்த சந்தோஷத்திலேயே அந்த கார்டை ஜோப்பில் போட்டுக்கிட்டு போயிடுறாரு. போயிட்ட உடனே அந்த ஆதார் கார்டை எடுத்து ஒரு ஓரமா எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன மயில நம்மளோட பெரிய வயசா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு அங்கிருந்த செவுத்து மேலே குத்துன்னு குத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ ஏமாலியா இருந்திருக்கிறோமே, இவ்வளோ ஏமாலியா இருந்ததுனால தானே என்னை ஏமாத்தி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் மறைச்சிருக்காங்களா, இன்னும் எத்தனை விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இந்த விஷயத்துல இவங்களை சும்மாவே விடக்கூடாது, இனிமே இவன் இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதே கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுறத பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே அரசை பிரச்சனையே காரணமாக காட்டி தான் வீட்டில் எதுவுமே சொல்லாமல் இருந்தோம். இப்போ தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்லாமல் போயிட்டா இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சொல்ல முடியாமல் ஆயிடும். இப்போவே சூட்டோடு சூட இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவமா மயிலையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் பயங்கர கோவமா கூப்பிடவும் மயிலுக்கு பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா சரவணா, என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காகடா இப்படியா கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் அதாவது கோமதி இருந்துட்டு என்னடா உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட மயில வந்துட்டு பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா ஆகுறாங்க. ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஷிவரிங் ஆகுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு அக்கா உங்களுக்கு என்னக்கா ஆச்சு, எதுக்காக கையெல்லாம் நடுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ராஜி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்துட்டு டே சரவணா என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காகடா அப்படி நடு ஹாலில் நின்றுட்டு கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு டே சரவணா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா நான் இன்னைக்கு எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்ல போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா என்னடா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க மயிலை பற்றி உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மயில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, என்ன மாமா என்னை பற்றி உண்மை சொல்ல போகிறீங்க, இங்கே பாருங்க மாமா எதுவும் சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு மயில் என்னடி உண்மை, எனக்கு ஒன்றுமே புரியலடா சரவணா, நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல, ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு மீனா கிட்ட அக்கா என்ன விஷயமா இருக்கும்க்கா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்கவும், எனக்கும் தெரியல ராஜு, நானும் ரொம்பவே ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு தெரியல. நம்ம சரவணன் தம்பி, சரவணன் மாமா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நானும் பொறுத்து இருந்தால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு சரவணா என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் கிட்ட இங்கே பாரு செந்தில், கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு, நான் எல்லா உண்மையை சொல்லிட்ட அப்புறம் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்பீங்க. கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டீங்க. எல்லா கேள்வியும் இங்கே நிற்கிற பத்தியா மகாராணி, இவகிட்ட தான் கேட்டுட்டு இருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லா உண்மையும் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருடா சரவணா, நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம நேராக உண்மையை மட்டும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு சரிங்கப்பா நான் எல்லாம் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நம்ம இவளை அதாவது மயிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்போ அவங்க வீட்டில் என்னென்னலாம் சொல்லி நம்மளை என்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு கேளுப்பா அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குப்பா, இருக்கிறதுனால தானே உங்ககிட்ட கொஷின் கேட்குறேன் நான் அப்படின்றாங்க. இங்கே பாருடா, நீ சுற்றி வளைச்சு பேசாமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்தேன்னா நல்லா இருக்கும்டா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, இவளை கல்யாணம் பண்ணி அதாவது பொண்ணு பார்க்குறப்போ இவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, இவளுக்கு 25 வயசு, இவ டிகிரி படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. ஆமாடா, அதனால என்னடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கப்பா, அதுதான் பிரச்சனையே. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலப்பா. ஆமாடா, கொஞ்ச நாள் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தா, ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நின்றுட்டா. அதுக்கு என்னடா இப்போ, இல்லைப்பா வேலைக்கு அவளெல்லாம் நிற்கல, நானாக தான் நிற்க வச்சேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா நானாக தான் நிற்க வச்சேன். அவள் ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்கல, அவள் வேலை பார்த்துட்டு இருந்தது எந்த இடம் தெரியுமா, ஒரு ஹோட்டல்ல அதாவது இலைய எடுக்கிறதும் சாமானத்தை கழுவுறதுமா அந்த வேலை தான்மா பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா சொல்றேன் மா, நானும் ரொம்பவே ஷாக்கிங்கா தான் அவகிட்ட என்னது எதுக்காக இந்த மாதிரி நீ வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா அவ என்கிட்ட என்ன பதில் சொன்னா தெரியுமா, என் சர்டிபிகேட் இன்னும் வராதனால எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சர்டிபிகேட் இருந்தாதான் வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா, அதுக்கு என்ன, அதாவது உனக்கு சர்டிஃபிகேட் வராததுனால கொஞ்ச நாள் இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன்னு வீட்டில் சொல்லலாம்ல, வீட்டில் எதுக்காக போய் சொல்கிறேன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க இல்லை வீட்டில் என்னை ஏதாச்சும் நினச்சிப்பாங்கள்ல, அதனால தான் நான் இந்த மாதிரி வேலைக்கு வரேன், ப்ளீஸுங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிட்டா ஒரு நல்ல ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலையில் இருப்பேங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதனால தான் சர்டிஃபிகேட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாளேன்றதுக்காக நான் அவளை ஒரு நாள் அதாவது அவங்க படித்த காலேஜ்னு ஒன்று காட்டினா இல்லையா, அந்த காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கலான்னு சொல்லிட்டு போனப்பா. அங்கே என்ன சொன்னா தெரியுமாப்பா, நான் காலேஜ் எல்லாம் படிக்கல, நான் 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில இடியை இறக்கிட்டாப்பா அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சரவணா என்னடா சொல்ற அம்மா, இன்னும் இருக்குதுமா, இன்னும் முடியல, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையே என்னால் தாங்க முடியல, இன்னும் என்னடா விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, இந்த விஷயம் மட்டும் இவன் நம்ம கிட்ட இருந்து மறைக்கல, இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கோவம் இவ இனிமே நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாது, இவ்வளோ பொய் சொல்லி எங்களெல்லாம் அவ்வளோ முட்டாளாக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவசியமே இல்லைன்றதுக்காக தான் இவளை அவங்க வீட்டில் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்ககிட்ட இவங்க அம்மாவுக்கு கால் அடிபட்டுருச்சுன்றதுக்காக உங்ககிட்ட கால் அடிபட்டுருச்சு, அதனால அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்ககிட்ட கேட்டேன்னு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த பிரச்சனைக்காக தான் இனிமே நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்றதுக்காக அவங்க வீட்டில் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னாங்க. சரவணா என்னடா சொல்ற, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஏதாச்சும் நீ சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா அரசியோட பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால அரசி பிரச்சனையே உங்களால் தாங்க முடியல, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். அவ அங்க போயிட்டு இருந்தோம், நம்ம கிட்ட எந்த மாதிரி போய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தான்னு தெரியுமாமா, நம்ம கிட்ட இவ மாசமாக்குறேன்னு சொன்னா இல்லம்மா, அதெல்லாம் ரொம்ப பொய்யுமா, இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக அவ மாசமாக்குறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாமா. வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள்லயே நம்ம ஸ்கேனுக்கு எத்தனை நாள் கூப்பிட்டுருப்பேன் நான், ஆனா இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் தள்ளி போட்டு நம்மள ஸ்கேனுக்கு என்னைக்கு கூட்டிட்டு போயும் அங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, இவ பிரெக்னென்ட்டாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. இவன் நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் எல்லாமே பொய்யுமா, எந்த விஷயத்துல
பொய் சொன்னாலும் ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்களாமா. ஆனா நம்ம நம்ம தலையில எல்லா தலையிலயும் மிளகா அரைச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வந்து வாழணும்னு நினைச்சுக்கிறாமா. நம்மள எல்லாருமே முட்டாளாக்கிட்டு இந்த வீட்டுல வந்து உக்காந்துட்டு இருக்காமா இவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கும்பதி இருந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு, ஏண்டி எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்குது. இங்க பாருங்க, இந்த விஷயத்தோட விட்டுட்டீங்களா, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தம்மா. அந்த சொல்லலான்னு வரப்போலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கடையில ஒரு 1000 ரூபாய் காசு காணாம போச்சுன்னு சொன்னேன் இல்லம்மா, அதாவது கணக்குல கம்மியா இருக்கு, இது மாமா தான் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்லப்பா. இந்த 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 விஷயத்துல வந்து யார் இந்த காசை எடுத்ததுன்னு தெரியுமாம்மா? இவங்க அப்பா தாம்மா இந்த காசை எடுத்தது. நான் 2 கண்ணால் பார்த்தேன். அதை போயிட்டு இவகிட்ட நான் கேட்டதுக்கு எங்கள் அப்பாலாம் எடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லாமா அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பேசிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிக்கிட்டு இருந்தாம்மா. இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சம்மா. நம்ம அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மீனா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்கக்கா, நீங்க இப்படி ஒரு கேடி வேலை பாப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க எதுவுமே பண்ணாத மாதிரி மற்றவங்க வாழ்க்கையில எல்லாம் துப்புந்து நீங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டீங்க ராஜோட, அதாவது ராஜுக்கு டியூஷன் நடத்துறப்போ, அதாவது வீட்லயே எதுவுமே சொல்லாம பண்றது தப்பு இல்லையா? ஐயோ அப்படி ஐயோ வீட்டுல சொல்லாம பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு எங்ககிட்ட எப்படிலாம் நீங்க பேசுனீங்க. ஆனா நீங்க பண்ணிருக்க வேலையெல்லாம் எப்படி இருக்கு, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, எங்க தலையில என்ன முட்டாளன்னு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு பயங்கர கோவமா மயிலுக்கிட்ட கேட்கவும் மயில் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பார்ப்பா மயிலு, உன் மேல நான் எவ்வளோ மரியாதை வச்சுட்டு இருந்தேன், ஆனா நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு மீனா கிட்ட, இங்க பாருங்கக்கா, நகை விஷயத்திலையும் இவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்தையும் மறைச்சு பிரயோஜனமே கிடையாது, நீங்க நகை விஷயத்திலையும் இவங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்றதுதான்க்கா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் இருந்துட்டு மீனா கிட்ட சொல்லவும், கரெக்ட் ராஜி, நான் அதை மறந்துட்டேன், இங்க பாரு ராஜி, ஒரு விஷயத்துல இல்லாம எல்லா விஷயத்திலையும் பொய் சொல்லி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். இங்க பாருங்க அத்தை மாமா, இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும். இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த வீட்டுக்கு வரதுக்கு இவங்க எவ்வளோலாம் பொய் சொல்லியிருக்காங்க, இன்னொரு பொய்யும், அதாவது இன்னொரு உண்மையும் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு உண்மையா, என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, இவங்க கொண்டு வந்த நகையெல்லாம் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடி, கவரிங்னா என்ன நகையை சொல்ற, இவங்க வீட்டில் இருந்து இவங்க நகை போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நகை ஃபுல்லாவே கவரிங் தான் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, என்னப்பா மீனா சொல்ற, நீ உண்மையாவா? ஆமா மாமா, இவங்க ஒரு நாள் எனக்கும் ராஜுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க எங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லாதீங்க, எங்க அப்பா கொஞ்ச நாள்ல சீக்கிரமா இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதனாலதான் நான் எந்த உண்மையுமே உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லலை. இவ்வளோ பெரிய பொய் சொல்லி இவ்வளோ பெரிய ஏமாத்தி இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா இந்த விஷயத்த சொல்றதுல தப்பே இல்லைன்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்டு சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருங்கம்மா, இனிமே இவ கூட வாழ்றதுல எனக்கு விருப்பமே இல்லைம்மா, இவ கூட நான் வாழணும்னு நினைக்க கூட இல்லை, இனிமே இவ நம்ம வீட்டுல இருக்கவே கூடாதுமா, ஒன்று இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும், அதனால நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடா சரவணா, கொஞ்சம் பொறுமையா இருடா, பேசிக்கலாம், இங்க பாருமா, நான் பொறுமையா இருந்ததெல்லாம் போதுமா, அன்னைக்கு இவங்க அப்பா மேல சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சீன் கிரியேட் பண்ணி எல்லா தப்பும் நான் தான் பண்ண மாதிரி சொல்லி, எல்லா தப்புமே நான் தான் பண்ண மாதிரி வீட்டில் எப்படியெல்லாம் சொல்லி என்ன உங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்க வச்சா, அதெல்லாம் ஞாபகம் இருக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா, அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, இவளை இப்படியெல்லாம் விடக்கூடாது, இவங்க அப்பா அம்மா வர வச்சு அவளை அவங்க அப்பா அம்மா கூட அனுப்பி வச்சிடலாம்டா, எனக்கும் விருப்பம் இல்லடா, இனிமே இப்படியே பட்டவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையே கிடையாது, அதுவும் வயசை மறைச்சி படிப்பை மறைச்சி அதுக்கப்புறம்
நகை போட்டதில் கவரிங்க போட்டு இதெல்லாம் எதுக்கு? இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை, உங்களுக்கு தேவையாடே? இப்படி ஒரு பொய் சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. நம்ம மயில இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நாங்கள் ஏதோ தெரியாமல் பொய் சொல்லிட்டோம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, இந்த வீட்டை விட்டு போங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு, நீ வாயை திறக்கக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, அவங்க ரொம்ப பாவம் அத்தை அப்படின்னு. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்க தலையில என்ன முட்டாளன்னு எழுதி வச்சிருக்கா என்ன? ஃபர்ஸ்ட் உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்றீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசு இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசு இருந்துட்டு, அதாவது மாணிக்கத்துக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க. கால் பண்ணி கொடுத்த உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, ஹலோ சொல்லுங்க சம்பந்தி, என்ன இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? தீபாவளி எல்லாம் சிறப்பா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, என்ன விஷயம் சம்பந்தி, சாப்பிட வர சொல்றீங்களா? இல்ல சம்பந்தி, கடையிலேயே நிறைய வேலை இருக்கு, அதனால நான் அப்புறமா வரேன் சம்பந்தி அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க கடையில வேலை செஞ்ச கிழிச்சதெல்லாம் போதும், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறது. எதுக்காக இப்படி சம்பந்தி இப்படி கடுகடுன்னு பேசுறாங்க, ஏதாச்சும் பிரச்சனையா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, உடனே கடையில இருந்து நம்ம பாண்டியன் வீட்டுக்கு கிளம்புறாரு. நம்ம மாணிக்கம் இருந்துட்டு வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனா உள்ள போறாரு. அதுக்கப்புறம் உள்ள போன உடனே, என்ன சம்பந்தி நல்லா இருக்கீங்களா, என்ன சாப்பிட வைக்கிறதுக்காக தானே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்பந்தி, உங்களை பார்த்தா எனக்கு சம்பந்தி மாதிரி தான் தெரியுது, வேற எப்படியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட கடுப்பாயிட்டு, இங்க பாருங்க, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, என்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது பாண்டியன் கத்ததுமே. அதுக்கப்புறம் மயில் அழுதுகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம், என்ன மயில், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க நீ, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கப்பா, உங்களால என்னோட வாழ்க்கை எந்த கதியில இருக்குதுன்னு பாத்தீங்களா நீங்க? உங்களால தான்ப்பா என்னோட வாழ்க்கை இந்த கதியில இருக்குது, இப்போ சந்தோஷமாப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் வந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இவங்க ரொம்ப நியாயக்கார மாதிரி எப்படி வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்கப்பா, இவங்களை என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இனிமே இவங்க பொண்ணு, இவங்க கூட அனுப்பி வச்சிருங்கப்பா. இனிமே இவ கூட வாழணும்னு அவசியமே இல்லை. நான் சட்டப்படி இவ கூட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் இருந்துட்டு, இதெல்லாம் கேட்டேன் பாண்டியன் இருந்துட்டு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு சரவணா, நான் பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்பந்தி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் சம்பந்தி, தெரியாம ஒரு தப்பு பண்ணலாம், 2 தப்பு பண்ணலாம், நீங்க பண்ணிருக்கிறது ஃபுல்லாவே ஃப்ராடுத்தனம் மட்டும்தான், எங்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க சம்பந்தி, என்னோட பொண்ணுக்கு ரொம்ப நல்லா கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, அதனால இவ ஒரு டிகிரி படிச்சிருக்கா, இவ வயசா கம்மியா சொன்னா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு சொல்லிட்டு புரோக்கர் சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டுதான் நாங்க இதெல்லாம் பண்ணோம், வேற எந்த தப்புமே பண்ணல. ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி என்னோட பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க உண்மையே சொல்லியிருந்தா கூட நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணியிருப்போம், தவிர நீங்க இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லி எங்க தலையில மிளகா அரைச்சிருக்கீங்களே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, இனிமே உங்க பொண்ணு இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது, எவ்வளவு பொய் சொல்லி எவ்வளவு பித்தலாட்டம், உடம்பு ஃபுல்லா பொய் தான் இருக்குது போல, அவ்வளோ பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இவங்க கூட பேசியெல்லாம் பிரயோஜனமே கிடையாது, 2 நாளுக்கு முன்னாடி வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை, இவங்க காசை எடுத்ததுனால தானே பிரச்சனை, இந்த கடையவே இவங்க பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு தான்ப்பா இவங்க இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருந்தது, என்ன கைக்குள்ள போட முடியல இவங்களால, அதனாலதான் இவங்க இப்படி தாராடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருமா மயிலு, உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சுட்டு இருந்தனோ அவ்வளோ நீ இவ்வளோலாம் பண்ணியிருக்கே, உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ அருவெறுப்பா இருக்குதுமா, உன்னை பார்த்தாவே எனக்கு கடுப்பா ஏறுதுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மயிலு வந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடுன்னு சொல்லாதீங்க மாமா
மாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்மந்தி, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தி. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க சம்மந்தி அப்படின்றாங்க. இதை நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, நீங்க தப்பு பண்ணாததுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா இப்படி எல்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே துணிஞ்சு தானே இப்படி பண்ணிருக்கீங்க. நாங்க முட்டாளே, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பா இவங்க திரும்ப திரும்ப அனுப்ப மாட்டாங்க, திரும்ப அப்படியே தான் வச்சுப்பாங்க, தெரிஞ்சாலும் கொஞ்ச நாள் திட்டுவாங்க அப்படின்னு மட்டும் தானே நினைச்சீங்க. கண்டிப்பா அது மட்டும் இல்லை, இனிமே உங்க பொண்ணு எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது, இப்படி ஒரு தீ எங்க வீட்டுக்குள்ள தேவையும் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு பாண்டியன் காலில் விழுந்து, இங்க பாருங்க மாமா, ஏதோ தெரியாம என்னோட வாழ்க்கையில ஒரு சில தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் மாமா, இனிமே அப்படி எதுவுமே நடக்காது, என்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள இருக்க வைங்க ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க. இங்க பாருமா மயிலு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது உன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி என்னோட பையன் மேலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி நீ எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருந்தியா. அப்போ என்னோட பையனுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் வாயை திறந்து சொல்றதுக்கு, உன் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, நீ பண்ண வேலையால தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும். அதுதான் என்னோட வளர்ப்பே அப்படிதான் இருக்கு. இங்க பாரு, உன்னோட அப்பா உன்னை எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு பாரு, ஃபுல்லா முழுக்க பொய், ஃப்ராடு, பொறுக்கி மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா, நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பண்ண வேலைக்காக இப்படி எல்லாம் என்ன திட்டாதீங்க மாமா அப்படின்னாங்க. இங்க பாரு, திட்டத்தோட விடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கம் இருந்துட்டு போயிட்டு நம்ம பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க. இங்க பாருங்க சம்மந்தி, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க, என்னோட பொண்ணு ரொம்ப பாவம், ப்ளீஸ் சம்மந்தி, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துடாதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்க பாருங்க, நீங்க இனிமே சம்மந்தி எல்லாம் கூப்பிடாதீங்க, நீங்க யாரோ நான் யாரோ, இப்படி ஒரு பொய் பித்தலாட்டமான ஒரு பொண்ணை எங்க வீட்டுல வச்சிருக்கோம்னு நினைச்சாவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. இங்க பாருங்க, திரும்ப நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். சரவணா, உனக்கு இவ கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்கப்பா, நீங்களே இவ கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னாலையும் என்னால வாழ முடியாதுப்பா, இப்படி ஒரு பொய் பிடிச்சவளோட என்னால இருக்கவே முடியாது, வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை தான் முக்கியம், அந்த நம்பிக்கைன்னு ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லப்பா, எனக்கு இவ மேல நம்பிக்கையே கிடையாது, இனிமே இவ நம்ம வீட்டுல இருக்கவே கூடாதுப்பா, அப்படி இவ இந்த வீட்டுல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னாங்க. இங்க பாருட சரவணா, வேற மத்தவங்களுக்காக நீ எதுக்காக உன் வீட்டை விட்டு நீ போகணும், நீ எங்கேயுமே போக தேவையில்லை, நீ எங்கே இரு, இவளை நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க, இது இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆகுது, நீ கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு மனசு ஆறுதலா இருந்திருக்கும், என்ன அவளையே தப்பு பண்ணிட்டு நம்ம கிட்ட அந்த தப்பெல்லாம் உணர்ந்து நம்ம கிட்ட வந்து சொல்றாளேன்னு சொல்லிட்டு என் மனசு கொஞ்சம் இலகி இருக்கும். ஆனா நீ என்ன பண்ண, எல்லா தப்பையும் பண்ணிட்டு எந்த தப்புமே பண்ணாத மாதிரி எல்லா வீட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பத்தியா, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியாது. இங்க பாரு, உன்னை பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு, உன்னை நினைச்சாலே எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இங்க பாருடி, இனிமே உன்னை ஏத்துக்கணும், உன் கூட வாழுவன்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத, கண்டிப்பா உன் கூட வாழவே முடியாது. இங்க பாரு, நான் உன் கூட இருப்பேன்னு மட்டும் நினைச்சு பார்க்காத சரியா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமா கடுப்பாகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அதாவது மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னை எல்லாருமே மன்னிச்சிடுங்க, நீங்கள் சீக்கிரமாக என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மயில், உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா என்னோட பையனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை உனக்கு பண்ண எப்படி மனசு வந்துச்சு, உன்னால் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, அதாவது மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இங்கே பாருடி, நீ என்னை அத்தை சொத்தை நல்லா கூப்பிட்டா உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாரு. அழுகிறத பார்த்தா நம்ம கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, அழுகாதீங்கண்ணே ப்ளீஸ், அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருட கதிர், என்னோட வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குதுன்னு பாத்தியா, நான் எப்படியாப்பட்ட ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியாடா, என்னை ஏமாத்திட்டாடா, எனக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகாம இருந்து இப்போ கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அந்த சந்தோஷத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம்
பொறுப்புமே இல்லாத மாதிரி பண்ணிட்டேடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கலடா, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கண்ணே, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ப்ளீஸ்ண்ணே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற எப்படிடா பேச சொல்றேன், இப்படி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும், ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா தான் இருக்குது, அவளை பார்க்க பார்க்க எனக்கு அருவருப்பா தான் இருக்குது, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை நாளா பொறுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இனிமேல பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதுக்காக தான் எல்லா உண்மையும் சொல்லி இப்போ உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் புழம்பிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, சீக்கிரமா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு எல்லார்கிட்டையும் கை கூப்பி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இத்தனை நாள் என் கூட வாழ்ந்தீங்க, என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு லவ்வே இல்லையா மாமா, எங்கடி லவ் இருக்கும், ஒரு இடத்துல நம்பிக்கை இருந்தா மட்டும்தாண்டி லவ் இருக்கும், அந்த இடத்துல நம்பிக்கையே இல்லாதப்ப என்னடி லவ் இருக்கும், இங்க பாரு, உன்னை லவ் பண்ணுவன் மட்டும் நினைச்சு கூட பார்க்காத, அது கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவம் வந்து, அதுக்கப்புறம் நம்ம மயில கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வெளியே எடுத்துட்டு போய் விட்டுடுறாங்க. விட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, இனிமே இந்த வீட்டு வாசப்படியே நீ மிதிக்கவே கூடாது அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.